வணக்கம். வாழ்க வளமுடன். கருத்தரங்கில் கலந்து கொண்டுள்ள அன்பர்கள் அனைவருக்கும் எனது அன்பான பணிவான நன்றியுள்ள வணக்கங்கள், வாழ்த்துக்கள். இந்த வீடியோவில் வெட்ட வெளிதான் அனைத்தின் மூலமும் முடிவும் என்ற தலைப்பை பற்றி பேச இருக்கிறோம். பாருங்கள், உள்ளே போவோம். இந்த விளக்க காட்சியின் முக்கிய சாராம்சங்கள்: நாம் எங்கிருந்து தொடங்கினோம், அந்த பரிணாம வளர்ச்சியில் வந்த வெளி, ஆற்றல், பொருள் என்ன, அதன் ஒடுக்கம், பொருளிலிருந்து ஆற்றல், ஆற்றலிலிருந்து வெளி, அதன் இயல்பு, மாற்றமே உலகத்தின் இயல்பு, நிலை, மனிதன் எங்கே நிற்கிறான், செய்தி, ஆன்மீகத்தின் இறுதி செய்தி, ஒற்றுமை, அறிவியல், ஆன்மீகம், சூத்திரம், ஒரு வரியிலே அதன் சாரம், முடிவு, இறுதி வார்த்தை. ஆரம்ப கேள்வி: வெளி என்றால் என்ன? பொதுவான பார்வை, வெளி என்றால் வெற்றிடம், காலியிடம். ஆனால் ஆய்வில் கிடைத்த உண்மை, வெளி வெறுமை அல்ல, வெளி காலியிடம் அல்ல. வெளி என்பது அடிப்படை இருப்பு, வெளி என்பது இல்லாமை அல்ல, வெளி என்பது அனைத்திற்கும் அடித்தளம், அதுவே இருப்பின் முதன்மை நிலை என்று அறிவோம். வெளியின் உருவாக்க வரிசை: வெளிதான் ஆற்றலாகி, ஆற்றல் தான் துகள்களாகி, துகள்கள் தான் பொருளாகிறது. எப்படி பால் தயிராகிறது, தயிர் வெண்ணெய் ஆகிறது, வெண்ணெய் இனிப்பாகிறது. அந்த மாற்றத்தின் வரிசை: வெளி அடிப்படை இருப்பு, எங்கும் நிறைந்தது. ஆற்றல் வெளி உறைந்து உருவான அதிர்வு, துகள் ஆற்றலின் அடர்த்தியான நுண்ணிய வடிவம், பொருள் தோள்களின் தொகுப்பு, நாம் காணும் உலகம். இந்த வரிசை உறுதிப்படுத்தப்படுகிறது தர்க்கத்தின் வாயிலாக, அறிவியல் வழியாக, ஆன்மீகத்தின் நிலையாக. இந்த வரிசையின் உறுதிப்பாடு தர்க்க ரீதியாகவும், அறிவியல் ரீதியாகவும், ஆன்மீக ரீதியாகவும் மூன்றிலும் ஒரே முடிவு. இதைவிட வேற என்ன சான்று வேண்டும்? நண்பர்களே, ரிவர்ஸ் ப்ரோசஸ். அவை இறுகி பொருளானது, பொருள் கரைந்து வெளியானது. இந்த ரிவர்ஸ் ப்ரோசஸ், கரைதல், பொருள் ஆற்றல் ஆகியது, ஆற்றல் வெளியாகியது. வெளி அழிவதில்லை, ஆக பொருள் அழிவதில்லை. அறிவியல் மற்றும் ஆன்மீக விளக்கம்: அறிவியலில் மாற்றம், ஆன்மீகத்தில் லயம். இரண்டும் ஒரே நிகழ்வு தான். அதை மாற்றம் என்கிறோம், இங்கு அதில் லயப்படுகிறது என்கிறோம். ஆக அறியும் அறிவு கொண்ட மனிதன் தன் அறிவினால் அந்த எல்லாம் வல்ல பேராற்றலின் அறிவோடு லயம் பெறும் பொழுது இரண்டும் ஒன்றாக நிகழ்கிறது. இரண்டும் ஒன்றே ஆகிறது. உலகத்தின் இயல்பு
உருவாக்கம் மட்டுமல்ல, அழிவு மட்டுமல்ல, மாற்றம் ஒன்றே. அந்த உலகத்தின் இயல்பு மாற்றமே. உலகத்தின் இயல்பு மாற்றமே நிரந்தரம். இரட்டை இயக்கங்கள், உறைதல் கரைதல், தோற்றம் மறைவு, வடிவம் வடிவமின்மை, இரண்டும் வேறு வேறாக தெரிந்தாலும் அவை ஒன்றுக்குள் ஒன்றாகத்தான் இருக்கிறது. இதையே ஒரு சைக்கிள், ஒரு சுழற்சி என்பார். பிறந்தது இறக்க வேண்டும், இறந்தது பிறக்க வேண்டும். மாற்றங்கள் இன்னொரு மாற்றத்துக்கு தயாராக வேண்டும். மனிதன் எங்கே? மனிதன் எங்கே? இதில் வெளிக்கில் தோன்றியவன் மனிதன், ஆற்றலால் இயங்குபவன் மனிதன், பொருளால் கட்டப்பட்டவன் மனிதன். மனித உணர்வு வளர்ச்சி, பொருள் மைய பார்வை, ஆற்றல் மைய உணர்வு, வெளி மனிதனின் உள்ளுணர்வு. ஆன்மீகத்தின் இறுதி செய்தி, நீ பொருள் அல்ல, நீ ஆற்றலும் அல்ல, நீ அதற்கெல்லாம் அடிப்படையான வெளி, வெட்ட வெளி என்கிறார் மகரிஷி, வேதாத்ரி மகரிஷி. அறிவியல், ஆன்மீகம். அறிவியல் கேட்கிறது எப்படி, ஆன்மீகம் கேட்கிறது ஏன். அவை எதுவும் எதிரிகள் அல்ல, அவை காரணங்கள். காரணங்கள் நமக்கு அந்த அறிவை விளக்கி காட்டுகிறது. அது தவறு என்று அல்ல, அதுதான் அதன் இயல்பு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இவை அனைத்தும் ஒரு வரியின் சாரத்திலே சொல்ல வேண்டும் என்றால், வெளி உறைந்தால் ஆற்றல், ஆற்றல் உறைந்தால் பொருள், பொருள் கரைந்தால் வெளி, வெட்ட வெளிதான் மூலமும் முடிவுமாக இருக்கிறது. அன்பர்கள் அனைவருக்கும் நன்றி. கேள்விகள் இருந்தால் தயவு செய்து என்னை தொடர்பு கொள்ளுங்கள். வாழ்க வளமுடன். மீண்டும் சந்திப்போம்.